ஆஸ்கர் விருது இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து அங்க கொடுக்கறத விட நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க அப்படின்றதுக்கு சில பல சாட்சிகள் சமீப காலமாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்க போற செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசியிருக்கிற ஒரு பேச்சு. இப்ப இதுக்கும் முன்னாடி சொன்ன விஷயத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சம்பந்தமும் இல்ல. சும்மா ஒரு வீடியோல ஓப்பனிங்காக சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். இந்த ஒரு நேரத்துல ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்ல ஒரு அதிமுக பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்டாருங்க. அந்த கூட்டத்துல அவர் பேசியிருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது ஜெயலலிதா கடைசியா கலந்து கொண்ட ஒரு அரசு நிகழ்ச்சியில அவர் வந்து கையசைச்சது வழக்கமான ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க விடை பெற்று போவாங்கன்னு சொல்லி கனவுல கூட நினைக்கவே கிடையாது. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு போயஸ் தோட்டம் திரும்பின ஜெயலலிதா எம்ஜிஆர் நினைவிடத்தை பார்த்து வணங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வழித்தடத்துல வரவே இல்லை. செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதி அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மயக்க நிலை அடைஞ்சிருந்தாங்க. அதிர்ச்சி அடைந்த சசிகலாவும் ஜெயலலிதாவோட அவங்களோட குழந்தை பருவத்திலிருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ராஜம்மாளும் ஜெயலலிதா வந்து அப்போலோ மருத்துவமனையில சேர்த்தாங்க. அவசர சிகிச்சை கொடுக்கப்பட்டதுனால மயக்கம் தெரிஞ்சு ஜெயலலிதா எந்திரிச்சாங்க. இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு 100 புகைப்படங்களாச்சும் வெளியிட்டு இருப்போம். ஜெயலலிதா பூர்ண நலத்தோட வீடு திரும்புவாங்கன்னு தான் தமிழக மக்கள், அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே நினைச்சோம். ஆனா டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதாவோட நாடி திருப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குனதும் பக்கத்துல இருந்த சசிகலா அழுகையை கட்டுப்படுத்தவே முடியலைங்க. அவ்வளோ ஒரு பெருங்குரல் எடுத்து அழுதாங்கன்னு சொல்லணும். அவங்க அழுது புரண்டதை பார்த்தப்போ எங்களுக்கே வந்து மனசு ஒரு மாதிரி வலிச்சுது. நாங்களும் சேர்ந்து அழுதோம். அன்னைக்கு ராத்திரி 11:35 மணி அளவில் அப்போலோ மருத்துவமனையும் எய்ம்ஸ் மருத்துவமனையும் இணைஞ்சு ஜெயலலிதா மரண செய்தியை வெளியிட்டாங்க. 75 நாளா ஜெயலலிதாவோட உயிரை காக்கிறதுக்கு பல்வேறு உயர்தர சிகிச்சைகள் கொடுக்கப்பட்ட போதும் அவர் வந்து மாரடைப்பு காரணமாக தான் இறந்தார் அப்படின்றது தமிழக மக்களுக்கு தெரியும். முதல்வர் பதவியும் அமைச்சர் பதவியும் கட்சி பதவியும் பறி போனதுனால பதறிப்போன ஓ பன்னீர்செல்வம் அரசியல் செய்யணுன்றதுக்காக விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு இப்போ அவரோட தரப்பினர் வந்து ஜனாதிபதி கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கோஷ்டி பூசல்ல வந்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு திமுக முயற்சி பண்ணுது. ஜெயலலிதா குற்றவாளின்னு சொல்லிட்டு தரம் தார்ந்த ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க வந்து அவரோட தலைவரோட ஆரம்ப கால வாழ்க்கை சைக்கிள் கூட வாங்குறதுக்கு முடியாம இருந்தார் அவர். இப்ப அவர்கிட்ட லட்சம் கோடி கணக்குல சொத்து இருக்கு. அதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்ற சொல்லணும். இன்னொரு பக்கம் ரகசிய வாக்கெடுப்பு நடந்திருந்து அப்படின்னா அதிமுக இருந்து பல பேர் திமுக பக்கம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 10 எம்எல்ஏக்களாச்சும் மாத்தி வாக்களிச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. அப்படி மட்டும் ரகசிய வாக்கெடுப்பு நடந்திருந்துச்சு அப்படின்னா திமுக இருந்து 50 எம்எல்ஏக்கள் அதிமுகக்கு வாக்களிச்சிருப்பாங்க. அதிமுகவோட பலம் சட்டசபையில அதிகமா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி குறுக்கு வழியில சிஎம் ஆகலான்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கணக்கு போடுறாருங்க. அது என்னைக்குமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், முதல்வர் ஆகிற ஒரு வாய்ப்பு அவரோட ஜாதகத்திலேயே கிடையாது. அதனால தேவையில்லாத வேலையெல்லாம் அவர் தயவு செஞ்சு ஈடுபட வேணாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன்னு சொல்லி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசியிருக்காருங்க. முதல் கட்டமாக சார், இப்போ நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த கருவேல மரங்களை வந்து ஒழிக்கிறதுக்கு இதில் ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை ஸ்டார்ட் பண்ணி அங்கங்கே சின்ன சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணியும் இருக்காங்க. பெரிய ஒத்துழைப்பு வந்து கிடைக்க மாட்டுது. லேண்ட் ஓனர்ஸ் வந்து எங்கள் லேண்டில் இருக்கிற அந்த கருவேல மரங்கள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.